கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட வீடு இங்க இல்லாட்டி போகுது, இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்தா முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நினைக்கிற ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்னு பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அப்பாவிங்க உலகம் தெரியாதவங்க இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14 நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட. என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை நீ பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கும். அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு பாப்பா. போடி. போடுறேனா? அப்பா! ஐயோ, அவங்க அப்பாவை கூப்பிடுறா. டேய் ஓடிடலாண்டா. தைரியமா இரு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய் நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாண்டா. டேய் சும்மா அடி வாங்க, அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம். பேசாம இரு. பயமா இருக்குடா. டேய் சும்மா தைரியமா. அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 14 நம்பர் வீடு தானே சார்? ஆமா காந்திபுரம் தானே சார்? ஆமா. சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு? விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துட்டாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2ஆம் நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து உங்க வச்சு சரி, விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா பீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க போங்க, ஓரமா போங்க. பாத்து பாத்து பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்தா அடி வாங்கி கொடுத்துருப்படா. டேய் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடலாம்ல? சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விட விடங்குது. எங்க மாட்டிக்குமோ எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. மேடி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை உசிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கலையே. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அங்க ரைட் சைடுல 3ஆவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய் அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய் கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா போய் பேசுடா. போடா. சரி இரு போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்குவன்ஸா இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? போ போ. புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா அம்மா பாட்டி ஐயோ. டேய் அடி ஊத்து, உடனே உடனே. டேய் நாம ஓடிடலாம்டா. டேய் டேய் பாத்துட்டு போக மகாபலி தப்புடா. யோ யோ யார் யார் எந்திரியா? ஏன் ஆளுற? அட சொல்லிட்டே இல்லையா? அட ஏன் ஆளுற? சொல்லிட்டே இல்லையா? என் தங்கச்சி. தங்கச்சியா? யார் யா தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? யோ நான் பெத்த பொண்ணு அது. என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. தெரியலையே. விஷயத்தை சொல்லிட்டேன்ப்பா. டேய் அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா, தப்பிச்சிட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால
என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கன்னைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. வரப்போறா அழாதப்பா. என்னங்க நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியோ. அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம் வந்து ஐயோ அழாதப்பா. ஐயோ என் தங்கச்சி அழாதப்பா. தங்கச்சி அழாதப்பா. என் தங்கச்சி. ஏன்பா தம்பி, இவரை உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு தாங்க. என்னப்பா இது? என் பொண்ணை பார்த்து தங்கச்சி தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய். சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு ஜானகி மாமா. ஜானகி இருங்கடா டேய். மாமா. சீக்கிரம் மாமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா அழாத. தங்கச்சி தங்கச்சி ஐயோ தங்கச்சி. முருகா, அப்பனே, விநாயகா, முப்பாத்தம்மனே, இறைவா எல்லாம் நின் செயலப்பா. இறைவா இறைவா கவனி எல்லாம் நின் செயலப்பா. டேய், நீங்க ரெண்டு பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்து தான் சிரிக்குது. இருங்க வரேன். டேய் வாடா. உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமா அறிய வேண்டாமாடா? ஒரு பொண்ணு யார பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம்? என்ன பார்த்து சிரிக்கிறான். நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய், என்ன என்ன நீ பாட்டுல போயிட்டே இருக்கிற? 3 பேருமே போவோம். அந்த பிள்ளைகிட்ட கேப்ப யார பார்த்து சிரிச்சான்னு ஃபைனல் பண்ணிட்டு 2 பேரும் ஒதுக்கிவோம். புரியுதா? ஓகே. நர்றா. இன்னொரு அப்பளம் வைமா. பொரியல் கொஞ்சம் வை. என்ன ஊருக்கா? மாங்காய் ஊருக்கா? அதுவும் வை. திங்கிறதுல விட்டு உனக்கு இருந்தா போறாடா. மத்த விஷயத்தையும் அந்த அறிவு இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாரு. நீ போன தொடர்ந்து இதே தான் பாரு. எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு. பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாது போல இருக்க. 2.5 கழுத வயசாச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு போறானா அவனுக்கு வக்காலத்து வாங்குற நீ. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. இத போடுறேன்ப்பா. பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் பார். இப்ப அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு? பச்சை புள்ள தானே. இப்ப இருந்தா அவனை வேலைக்கு போன்னு விரட்டினா எப்படி? அவனை பச்சை பிள்ளைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேற்று சந்து முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான். முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு நின்னா. அட நீங்க வேற, அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க. ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான். எல்லாத்தையும் உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்ட எப்படி? உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா? போட்டுக்கிறேன்டா, போட்டுக்கிறேன். இவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு 4-5 பேர் வயிற்று நப்பிட்டு வாசல் வந்து நிக்க போறாளுங்க. அப்படி யாராவது வந்தா நீ விசாரிச்சு பாருமா. சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. டேய், எடுங்க வண்டிக்காரர், இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க சீக்கிரம். குயிக் குயிக் குயிக். மாப்பிள இவ்வளவு உயரமா நிக்கிறீங்களா? ஏதாவது சாமான்கள் எடுக்கப்படாது? குயிக் மாப்பிள, சீக்கிரம் குயிக் எடுக்க மாப்பிள. அம்மா, இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து பையன்கிட்ட கொடுத்து விடு. கரலா கட்டையாது மாப்பிள. இருங்க, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். இதை விட சிறுசா ஏதாவது இருக்குன்னு தேடி பாருங்க. போங்க. பார்த்து போங்க மாப்பிள, வெயிட் தாங்க விழுந்துட போறீங்க. போங்க. என்னத்த நீ எல்லாம் இந்தி பண்ணிட்டாய்.
ஏமா என்னப்பா? எப்படி இந்த ஆளு 2 பிள்ளைங்களை பத்தி என்ன போமா அந்த விஷயத்துல என் வீட்டுக்காரர் கரெக்டா தான் இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே அது வரைக்கும் போதும். என்னடா 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர, இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல காட்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல, எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க. அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு. அதான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்ரா. நல்ல கிளியா, நீ பாத்தியா? மாப்பிள்ள இந்தாங்க, இங்க விடாதீங்க, உள்ள போங்க. என்னடா ஏத்துக்கிட்டே பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணாச்சும் இருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா இந்த பார்வை பார்க்க மாட்டீங்களா? யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினேஸ் மாதிரி? அட, அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் வீரவண்டி ஆட்டம் மேச வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பன்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்கு தான் தவம் இருக்கிறோம். மாப்பிள்ள பாத்துட்டு நிக்கிறீங்களா? புடிங்க புடிங்க. இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. ஏய், இங்க நின்னு பார்த்த புண்ணியம் இல்ல, பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்க இருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்டா. கரெக்டா, கரைஞர் வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா, நட நட. மறக்காதடா டே. சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும். வேலை வெட்டி வேற இல்லையாச்சா, ஜன்னட்டே எப்பவும் உட்கார்ந்துக்குவான். டே போதும்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நீ வேலைக்கு போறதை விட்டுற போறேன், இவன் காலேஜுக்கு போறதை விட்டுற போறான். விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு அவனே. பதட்டப்படாதடா, எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். ஆனா லேட் ஆன இன்னொன்னு தெரியுமோ, எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். டேடி வந்துருச்சு. என்ன புலப்படாது, காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காஃபி என்னடா காஃபி? காலையில இருந்து உட்காந்துருக்கோம், நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா, நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். டேடி வந்துருச்சு. பாத்தியா, பழையபடி 3 வானரங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏண்டா டேய், அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஏன் அவங்களை சேர்த்த? ஏன்பா ராஜேந்திரா, நீ ஏதோ எம்புள்ள கூட சேருனாலும் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே, நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட? இனிமே இங்க வராதுன்னு சொல்லல? நடங்க வெளியே 2 பேரும். நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழக்கத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. என் பிள்ளை செவனேன்னு வீட்லயே படுத்து கிடக்குறான். கடைசியில பேரு என்னடானா என் பிள்ளையோட சேர்ந்தா நீங்க 2 பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் வீட்டுல தான் படுத்து கிடந்தேன், அவங்க தான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா?
விஷயத்துல நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்ட? ஆமா, தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா அறுப்பாங்க. 10 மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி, ஏன் இங்க நின்னுட்டு நட, உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல, என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிருக்காங்க, அங்க போகணும். என்னடா அது புதுசா இன்னைக்கு வேலைக்கு போறேங்கிற? ஆமா, எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, வெங்கடாவன் வேலைக்கு போறான், நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டுல திட்ட மாட்டாங்க. ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி, சாவி கொடு. நான் போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு புத்திராயிட்ட? இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப என்னமோ புதுசா காரணம் சொல்றியே, என்னடா விஷயம்? அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா? இது நேரம் எடுத்து விடு. நீ பாட்டுல ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுவியா, நான் பதில் சொல்றதா? டேய் என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி. இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா, என்னால முடியாது, மன்னிச்சிரு. என்னடா ரெண்டு பேரும் உருன்னு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்ற? என்ன? டேய் சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாருடா. இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய், நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இவன் பாட்டுல ஜன்னல் கிட்ட உட்காந்து எடுத்து விட்டு பிள்ளை ஏதாவது கலாட்டா பண்ணி அவன் வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்குவியாடா? எதிர் வீட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா, எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி, 2 பேரும் கவுண்டருங்க. அப்ப எனத்தோட தானே சேரும். டேய், நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிவேன். அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் சும்மா சொன்னடா, அதுக்கு போய் கோச்சுக்கிறிய? எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு, நான் வரேன். டேய் எனக்கு கூட மதியம் லீவுடா. 1 மணிக்கு டான்னு வந்துறேன். வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன வரட்டா? வரேன்டா. டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல, அது எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நான் நடந்து போய்க்கிறேன், நீ போப்பா, நீ காலேஜுக்கு போ. வாடா உன்னை டிராப். இல்ல, நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. டேய், இங்க தான் நிறுத்து. இந்த கம்பெனி தான் வேலைக்கு வர சொல்லுங்க. இந்த கம்பெனி? ஆமா. நிஜமாவா? ஆமாண்ணே, நிஜமா தான். நீங்க தான். சரி, மத்தியானம் 1 மணிக்கு பாரு. வீட்ல இரு. மணி 1 ஆச்சுமா. டேய் எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு. டேய் எனக்கு கூட மத்தியானம் லீவு. 1 மணிக்கு டான்னு வந்துருவேன். வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன? லட்சுமி, லட்சுமி, என்னன்னா? இங்க வாமா. என்ன பாரு, ராஜேந்திரன் வெங்கடானி இப்ப வருவாங்க. வந்து என்ன கேட்டாங்கன்னா, பழனிசாமி ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்குது, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரணும்னு சொல்லணும். சொல்லுவியா? ராஜேந்திரனுக்கு போயிருக்குது, அவங்க வந்துட்டாங்க, 6 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லி சாவி வச்சுக்கோ. ராஜா சினிமாவுக்கு போயிருக்கு. சாயந்தரம் 6 மணி தான் வரும். சரிம்மா, சாயந்தரம் வரேன்னு சொல்லு. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்டா. ஆமா, எக்ஸாம் வருதுல்ல, ஒழுங்கா பாடத்தை படி. என்னடா ஆள் இல்லையா? அதான் கிளம்பிட்டியா? ஆமாண்டா, எங்கேயோ சினிமாவுக்கு போயிருக்கானா? சினிமாக்கா? என்னடா இது? வாழ்க்கையில அவங்க கூட 10 வருஷம் பழகிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனதில்ல. இன்னைக்கு மட்டும்
எங்கம்மா ராஜா தேட்டருக்கா சினிமா பார்க்க போயிருக்கான்? ஆமா. நாங்க 2 பேரும் அங்கதான் சினிமா பார்க்க போறோம். டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம், இல்லையா வேற சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு சரியா 7 மணிக்கு தான் வருவோம்னு சொல்லுமா? சரி சொல்லிடு. நடரா நடரா நடரா. என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே, என்ன படம்? தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம், நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு, அடடே. ஹீரோயினை ஏத்து விட்டு இண்டிபெண்டன்ட் பொண்ணு. ஓஹோ, என்னங்க நான் சொன்ன சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அமர காதல் காவியம். ஆஹா. படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க 2 பேரும் உதவாங்கிறது. ஓஹோ, எங்களை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஆமாண்டா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன? லவ் பண்றேன்னா ஓபனா சொல்ல வேண்டியதானடா, அதுக்கு ஏன்டா அந்த திருட்டு புத்தி? அட நீ ஒண்ணு, அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவோம்னு நினைச்சுதான்டா உன்னை கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு. இவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான். சரிதான், போங்கடா. சரிடா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டணும் இல்லையான்னு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இனில இருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டீனா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீ தான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நீதிபதி ஆற அளவுக்கு எனக்கு ஒன்றும் வயசாகல. எங்களுக்கு இளம ஊஞ்சல் ஆடுது. நானும் இந்த கோதாவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? டேய், நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லடா. இத பார், ரஜினிகாந்துக்கு ஆயிருக்கிறங்க லவ் லெட்டர் வருதுன்னா எப்படிங்கிறண்டா? அந்த ஆளு என் கலர் தான். இனிமே நான் 2 பேத்துக்கு பேச போறதா இல்ல. கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க. என்ன வரட்டா? டேய் இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்மம் வேணும். இவன் எதிர் வீடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லி வை. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க 2 பேரும் அதை செய்யாம இருந்தா போதும். வர்றேன். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? 2 பேரும் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே, குழந்தையை பெத்தா மட்டும் போதுமா? அது எப்படி வளர்க்கணும் அக்கறை வேணா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்ன நடந்தது? என்ன நடந்ததா? ஒரே ஒரு நிமிஷம், நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா போதும், இந்நேரம் உங்க குழந்தை மேல ஒரு பெரிய லாரி ஏறி இருக்கும். நல்ல நேரத்துல நான் வந்து காப்பாத்தினேன். என் பிள்ளை மேல லாரி இருந்தா எங்க எது என்ன இருக்கும்? எப்பா யார் பத்த பிள்ளையோ, நல்ல நேரத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்தினேன். நான் சாகர வரைக்கும் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன்ப்பா, உன்னை மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்துல வந்து நீங்க காப்பாத்துறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எழுத்து வீட்டுல தான் குடியிருக்கிறேன். திடீர்னு சாதாரணமா வெளியே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா ரோட்ல 100 மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் உங்க குழந்தை வந்துட்டு இருக்குது. அதுவும் வருது இதுவும் வருது, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே உடம்பு படி எல்லாம் எந்திரிச்ச மாதிரி ஆயிருச்சுங்க. கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன். மகராசனா இருப்பா. ஏண்டி பின்னல் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு உலகம் போறதே தெரியாது. குழந்தைய வாங்கடி. கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் வேணா குழந்தைய வச்சிருக்கேன். எழுத்து வீடு தான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். எழுத்து வீட்டுல நான் இருக்கேன். என் பேர் பழனிசாமி. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? கொண்ட. நோ நோ நோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்தோன்னே ஒரு 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 இது, அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க? பப்பி. பப்பியா? நாட்டிய பேரொழி பத்மினியை கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க. எனக்கு என்னமோ தெரியுது, இது அதே மாதிரி வரப்போகுது. பப்பி மாதிரி வருவாளா? ஆமாங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே வரட்டுப்பா. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? எழுத்தாப்புலதான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா? வர்றம்மா. பாப்பா. ஐயோ என் புச்சி, என் கண்ணு அக்கா மாதிரி. அடாடாடாடா.
இந்த பையனுக்கு தான் நம்ம குழந்தை மேல எவ்வளவு ஆசை. அடியே நாட்டிய பேருடைய பத்மினி மாதிரி வரும்னு சொல்லிட்டு போறான். நல்ல பையன். குழந்தை என்னமா கொஞ்சரா, என்னமா கிள்றா, என்ன அழகா பேசுறா. நானும் தான் பெத்தேன். ஒரு நாளாவது நான் அழகா கொஞ்சிருப்பனா? அடியே எது முடிடி பேர் பழனிசாமியா? ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். என்ன பழனிசாமி, யாராவது வீட்டுக்கு உரமுறை வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் இல்ல கையில குழந்தையும் எதுவும் நிக்கிறீங்களா? எழுத்து வீட்டு குழந்தை சும்மா ஒரு பிரியத்துல ஒரு பாஸ்டல் எடுத்து வச்சிருக்கேன். அது சரி, வயசு வந்த ஒரு பொண்ணு எதிர் வீட்டுக்கு வந்துட்டா போதுமே, அந்த வீட்டு குழந்தைங்க மேல பாசம் பொங்கி வழியுமே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஒழுங்கா உன் தேய்க்கிற வேலையை பாராடி. ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா? என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரு? என்ன சார், உங்களுக்கு யார் வேணும்? பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஹிந்தி ப்ரொஃபஸரா இருக்காரு மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி. அவர் வீடு தானுங்களா? ஆமா, என் ஃபாதர் தான். என்ன விஷயம்? நான் ஹிந்தியில கொஞ்சம் வீக்கு. உங்க ஃபாதர் கிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்தேன். ஓஹோ, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாத்ரூம்ல இருக்காரு, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, இது வந்துருவாரு. Excuse me. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். யாருப்பா? என்ன தெரியலங்க, காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மெல்லாம் போட்டு. ஓ, நம்ம ஏ குரூப் ஸ்டூடெண்ட் இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆமா, என்ன விஷயம் வந்த? சொல்லுப்பா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. சும்மா ஃப்ராங்கா சொல்லுங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? டாடி, இவர் ஹிந்தில ரொம்ப வீக்கா, உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா சார். டியூஷனா? ஆச்சரியமா இருக்கு. இந்தாம்மா காபி கொண்டு வா. உட்காருப்பா. சிரம். வீக்கெண்ட் சொன்னா எப்படி? இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்து ஹிந்தில தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம் தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்ல. என்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பல இடங்கள்ல லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார். அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ No, 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 no. எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை. மந்த்லி 100 rupees. எனக்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும். இடையில பிச்சுக்காம இருந்தா சரி. சரி சார். நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கெல்லாம் நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார். நீங்க என் வீட்டுக்கு வர்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்ல. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீ? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுன்னா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்கு அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம். வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரும் சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு சாயங்காலம் கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸுங்க. பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல. அட கஷ்ட காலமே. உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? பிடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தா அப்படி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாராம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது, நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும். அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் எப்ப இப்படித்தான்டா. அதனாலதான் அவன்கிட்ட நான் பாத்து பாத்து. ஏன்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். ஆஹா. இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார்ல? அப்பனே விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கைகாலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது
நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காயங்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள உழவு வச்சிருப்பா. அப்பா விநாயகா வாழ்க. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைன்னா இப்ப என்ன இருக்கும் சார்? சார் 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 என்னது போனாலேயே காணோம்? ஐயோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு. சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானோ? சார் வேலை வேலைக்கு தண்டை சொடுத்துட்டு ஊரை சுத்திட்டு அலையிறான். ஒரு வேலை வீட்டுக்கு போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா நகர்ந்து உட்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வரக்கூடாது? அது கூட நான் தான் செய்யணுமா? அங்க வெயில்ல போய் 1 மணி நேரம் கியூல யார் நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில என்ன கரைஞ்சா போயிடுவா? பெரிய கலெக்டர் புள்ள, சாதாரண வாட்ச்மேன் புள்ள தானடா நீ. சரி விடுங்க. ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம். அவன் ஏன் வெயில போக சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நட போயிட்டு வாங்கல. நீ எப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்தா அவனை கெடுத்து வச்சிருக்க. அவன் என்ன சின்ன பிள்ளையா? தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு? இத பாருங்க, அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவுல 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். இந்த பள்ளி மாமா உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி. என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. 5 நிமிஷம் இதை பார்க்கட்டும் அவனுக்கு தூக்கமே வராது போல் இருக்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்பும் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் நீ எடுத்துட்டு வாங்க சொல்றேன். கொண்டாடு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிங் டிடிங், டிடிடிடி, டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா, நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். ஓஹோ. இந்தப்பா கொஞ்சம் குழந்தைய அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திஷ்டி குழந்தைக்கு தானே? 2 குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ. துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேரு சுத்தி போயிடுச்சே. சரி சரி இந்தாங்க, இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டுருக்குமோ? பட்டாசு மாதிரி படபடன்னு போயிட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா, காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏண்டி ரேஷன் கடை தெரியாதானே எப்படி போவ? 4 பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒருத்தருக்கு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி பேச துணையா இருக்கும். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாக்கிரதைப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துடுறேங்க. வாடி போ. வாங்க, பத்திரமா வாங்க. பார்த்து. ஏன் சார் என்ன? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டேன் போலக்கு. பை கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும்.
எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்ட? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா. எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு, அதான். நோ 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 நோ, ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது, ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, கமான் கமான், வாமா கமான். காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா என்னடா நடுவீதில நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இல்லங்கப்பா, நிறுத்துடா. நிறுத்து. இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க போய் எடுப்பா, கையில அள்ளி போடு. என் பையன் தான் பாத்துருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கையை போடு. நானும் தான் பாத்துருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. உன்னால 1 கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, என்ன ஒரே சோக கீதமா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன் வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா நீ செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கடிச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதறிக்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ஐயோ ராஜேந்திரா, ராஜேந்திரா, ஐயோ ஐயோ சீக்கிரப்பா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ 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 சீக்கிரப்பா, ராஜேந்திரா, ராஜேந்திரா. சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? இனிமே டியூஷன் வரப்பா, நாளை நீ வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே பக்கமே வர மாட்டேன், இனிமே பக்கமே வர மாட்டேன், இனிமே பக்கமே வர மாட்டேன், இனிமே பக்கமே வர மாட்டேன், இனிமே பக்கமே வர மாட்டேன். நான் சொல்றத கவனமா கேட்டுட்டியாடா? அவன் வரானான்னு பாக்குறேன். கரெக்ட், இதான் ராஜேந்திர வீடு. டேய் டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான். நீ கடிக்கிற கடியில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன? போடா, சீக்கிரம் போ, போ சீக்கிரம் போ, போ போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. அதனால் தான் எங்கு சென்றாலும் கிராக் ஜாக்கோடு செல்கிறேன். ராஜேந்திரா, பழக்கிற விஷயத்துல நான் சாந்த ஸ்வரூபி, ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே சார்? எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம். சொந்த மருமகனா நினைச்சு என்ன எப்படி வேணா நடத்துங்க சார். ஓகே. பாப்கா பேட்டா, இது பாடத்தோட பெயர். நான் படிப்பேன், நீ பின்னால் சொல்லிட்டு வரணும். ஓகே? ஏ गांव में एक किसान
போதும் பாட்டி. காலையில காலேஜுக்கு போன பிள்ளை சாயங்காலம் ஆச்சு வளர்ற பிள்ளை இல்ல, வயிறு பொக்குன்னு போயிடும். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. ये गांव में ये किसान रखताता रखुताता लपा रख रख சும்மா இரு, குழந்தை சாப்பிடுது இல்ல. ये गांव में ये किसान रखताता சொல்லுப்பா. ये गांव में ये உனக்கு ஒரு தரம் என்ன அறிவில்ல? குழந்தை சாப்பிடுது. சாப்பிடு ராஜேந்திரா, சாப்பிடு. பாடம் முக்கியம் இல்ல, லட்டு தான் முக்கியம். உங்க பாட்டி சொல்றாங்கல்ல, சாப்பிடு. ஏன் பாட்டி, பாடம் முடிஞ்சது இப்ப நாள் ஊட்டி விடக்கூடாதா? நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கப்படாதா? ஏன்பா ராஜேந்திரா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே, உங்க பாட்டி கெடு சொல்லக்கூடாது? பாட்டி, வாத்தியாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டி. வரும்போதே வீட்டுல தின்னுட்டு தான் வந்திருப்பா. ஏண்டாப்பா அப்படித்தானே? காலெல்லாம் ஐயோ வலிக்குதா? காலெல்லாம் வலிக்குது பாட்டி. ஐயோ சொல்லுங்க சார். एक गांव में ये किसान रखता था. அண்ணே இந்தாலும் வந்துட்டானே. என்னங்கண்ணே வந்துட்டானா? ஆமாண்ணே, இந்தாண்ணே நான் பேசுற மாதிரி ஆளுக்கு 20 ரூபா, மொத்தம் 60 ரூபா இருக்குது இதுல. ஒண்ணு கவலைப்படாத நைனா, அவன் கையக்கார ஒடிச்சு துணியெல்லாம் அவுத்து ரோட்ல ஓட வைக்கிறேன் பாரு. ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் சொல்ல விட செஞ்சீங்கன்னா போதும். அந்தால வரவோ தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் ரொம்ப பேசி சண்டைக்கு இழுத்து ஒரே ஒரு 1/2 மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும். உடனே நான் அங்க வருவேன். உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க ஓடி போயிடணும். அது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உயிரை விட்டாலும் விடுவோமே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது. நடந்துதான் போவான், கையை மட்டும் நீட்டாது. எப்படியாவது கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சீங்கன்னா அது போதும். போங்க போங்க, அந்தாலும் வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க. ஹலோ, எந்த ஊரு? வெரி குட் வெரி குட். இது என்ன கட்டபொம்மை மீச? வீர பரம்பரை. இது என்ன வரல? ரிங் ரிங் மோதிரம் மோதிரம். என்ன என் கையில போட்டா அழகா இருக்கும், கொடுக்கல என்ன? மறுபடியும் திருச்சிக்கே போயிட்டு இருக்கோம். ஓஹோ, மோதிரம் தானே, தர்றேன். அதுக்கு முன்னாடி சிலதை தர்றேன், வாங்கிக்க. குயிக் குயிக், கமான் 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 கமான். என்ன எந்த வரையும் இருக்கிறான்? அடிக்கணும் போய் இவங்க அடி வாங்குறாங்களே. வீர விளையாட்டுல எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கலாம். கமான் குயிக் 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 குயிக். ரூபா போச்சு. Come on, come on, come on. Get up, get up. நான் யார் தெரியுமாடா? காமா பைல்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரே சிஷியன் சோமா பைல்வான். அந்த சோமா பைல்வான் சாட்சாத் நான் தான். யார் அவன் ரிங்கி கேட்டவன் ரிங் வேணுமா? வேண்டாங்க. யார் அவன் திருச்சிக்கு திருப்பி அனுப்புறேன்னு சொன்னவன்? தப்புங்க. நீ என்னடா கேட்ட? நான் ஒண்ணுமே கேட்கல. Be careful. என்னங்க இது? வாங்கின கடனை கேட்டா கொலுச கையில குடுக்குறீங்க. எங்கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்லடா. வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம். கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் 4 வீட்டுல திருடிட்டு வரேன். போனடே. குடுக்கறாப்புல கொடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? சரி வரேன். டேய் குருவா, நில்றா டேய். கொஞ்சம் அந்த கொலுசு கொடு. ஏன் எதுக்கு? குருவா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு. நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்க கையிலேயே கொடுக்குறேன். அப்புறம் நீ போலாம்.
அட விஷயத்தை சொல்லுங்க. அட அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா. இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுதா பார்த்து சொல்லுங்கன்னா என்னோடது இல்லம்பா. சரி வீதியில கிடந்துங்க அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும், அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோடது இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்றதுல ஒரு டாக்டிக்ஸ் வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுக்கு தான் நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நம்ம பப்பியோட கொலுசுதான். பப்பிதான்? அவ எப்போ இப்படிதான், எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இது அவளோடதான், எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா, நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சார் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட் வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. நீ எப்பவுமே இப்படியா இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கமான் 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 கமான். நல்லா எழுந்துறப்பா. ஆமா, என்ன அது தட்டு வெத்தலை பாக்கு 1.25 ரூபாய் காணிக்க? என்னப்பா இது? சார் காமா பைலவானோட சிஷியன் சோமா பைல்வான் நீங்க தானே சார்? எஸ் சோமா பைல்வான் நான் தான். காமா பைல்வானுடைய ஒரே ஒரு சிஷியன். சார் நான் உங்ககிட்ட சிஷியன் ஆகணும். சிஷியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? சார் முந்தா நாள் 2 ரவுடிங்களை அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார். இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகணும் ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் கொடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா? சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் சார். எந்த மாதிரியான தேவ பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட் வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுறேன் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க. குடி 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 குடி. அப்ப நாளை காலை 6 மணிக்குலாம் வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி குழாயெல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் பேண்ட், அதாவது ஷார்ட், பனியன், இங்க போடுவாங்க, அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ் கேன்வாஸ், இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே? அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? என்கிட்ட சொல்ல. ஊர் கொடுத்தாங்களேன்னு. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல, அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, 2 ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கியிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல, அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி, அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல. அதனால நீங்க இல்ல, நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நான் வரேன் சார். யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிடுவோம். बाप का बेटा। बाप का बेटा। हाँ। एक गांव में एक किसान रखता था। रघुताता।
ரகு தாத்தா இல்லப்பா, ரக தாத்தா. ரகு தாத்தா. ரக ரக ஹ ஹ. இங்க இருந்து சொல்லணும். ஹ ஹ ஹ ஹ ஹ. சொல்லு. ஹ ஹ. ரக ரக ரக. கொள்ளையில போறவன எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரனை இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேரனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போடா வெளியில. ஒரு டிவிஷன் மாச்சு, மண்ணா கட்டியும் மாச்சு, எந்திரிச்சு வெளியில போடான்னா போடா வெளியில. ராஜேந்திரா, என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கேயே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பப்பி, யாருப்பா அது? நான் தான்மா பழனிச்சாமி. உள்ளவா. பப்பி, என்னம்மா உடம்புக்கு என்னம்மா பண்ணுது? ஐயோ, என்னங்க தள்ளுங்க. என்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர்கிட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது? அங்க போனா நிறைய மாத்திரை எழுதி கொடுப்பாரு, இல்லைன்னா ஊசியை போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்தட்டு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணி பார்க்கலாம்ல? சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் வேணா எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்ப்பா. அதை யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி 4-5 சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா. 2-3 சொட்டு நெத்தியில தேய்க்கணும். 1 சொட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுதை மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா. டப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள மூஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? ப்ளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பேச்செல்லாம் பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன் சொல்ல போகுது. ஏ ராசா, சரி போயிட்டு வரேன். போய் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டு வரேன். சும்மா நெய் நெய்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி. நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. 2 சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்துறா ப்ளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கா? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு 15 ரூபா தரேனே. பாத்தீங்களா? 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷனை வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப? கழுதை கொண்டு கொடுக்கும்போது கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கையெல்லாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாமனையில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு பாத்தியா? இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். அதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும். சார் வீட்டுல பெட்ஷீட் எல்லாம் இருந்தா கொடுத்தீங்கன்னா. என்ன படுக்க போறியாமே? சொல்றத செய்யணும். வா சார் வலிக்குது சார். என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். படு பாடுவேன். படு வச்சுட்டேன் சார். காலை தூக்கு, காலை தூக்கு மேன். காலை தூக்குறீங்க சார்? மேன் காலை காலை தூக்கு. அப்படியே வை, அப்படியே தூக்கு தூக்கு மேன் காலை. தவக்கிற மாதிரி காலை பரப்புற. எதிரி தூக்கு மேன் காலை. சார் சார் என்ன விட்டுருங்க சார், கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார். வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்.
சோமா பயில்வானுக்கு சிஷியனா வந்துட்டு பயப்படலாமா? தொழில ஒரு கரெக்ட் வேணா? என்ன சார் என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் பாத் சிங். என்னடா கழுதை பிடிச்சிட்டு நினைக்கிறேன்? ஐயோ என் மான மரியாதை எல்லாம் போகுதே. வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். வாடி. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன்னு சாப்பாடு போட்டா இப்படி கழுதை புடிச்சிட்டு திரியறியே, உன்ன வீட்டுக்கு வாடா பேசிக்கிறேன். ஐயோ தலையெழுத்து, இப்படி ஒரு புள்ள வந்து வாச்சிருக்கு. காந்திஜி 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 இல்லப்பா, காந்திஜி காந்திஜி. அடி வாங்கும் போது உனக்கு ஒரு தெம்பு வேணா? சொல்றத கையில செய்வேன். சார் வேணாம் சார் சார் இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீண்டடா. ஏய் கிழவா, உன் பேத்தி மேல இருக்கிற லவ்வுக்காகத்தான் இத்தனை அடியும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சலையா? இந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமா? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. பேரு கூட சோம பயில்வானுங்க. தெரியாதுமா. போமா சாவுராய்க்குமா காலையில வந்து லோலோயா. இங்க கேட்டு பாருங்க. ஹிந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோம பயில்வானுங்க. போமா. தெரியாது. அடடா பெரிய தொல்லையா போச்சு. அட தெரியும்னு சொல்லலாம் போயா. எங்கம்மா பேரை சொல்லியாச்சு, ஊரை சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு. ஆனாலும் யார கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க. அத்தை, பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்டுல 16-17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சியில இருந்து புதுசா குடுத்து வந்திருக்காங்களே அவங்க தானே? ஆமா. அவங்க அப்பா கூட இந்தி பண்டிட்டு ஐசி கோவிந்தசாமின்னு பேரு, அவங்க தானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாதன், அவங்க தானே? ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா, அவங்க தானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி, அவங்க தானே? ஆமா. ராமசாமி பிள்ளை தெரு, புது நம்பர் 8, பழைய நம்பர் 18. வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன திண்ண, வலது பக்கம் பெரிய திண்ண, கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட கஷ்டகாலமே. அப்பன் பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே. கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையும் சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கேன்.
சார் அடடே, வாமா ருக்மணியா, சௌக்கியமா? வீட்டுக்காரெல்லாம் சௌக்கியமா? என்ன மரகதம்? உங்க சவைக்கே இருக்கட்டே, இந்த பையன் என்ன தப்பு பண்ண நிந்தாடி அடிக்கிறீங்க? இது தொழில் விஷயம், நீ ஒண்ணு கண்டுக்காத, உள்ள போ. ஏமா, யார் வந்திருக்கிறா பாரு. ருக்மிணிக்கா, வாங்கக்கா, வாங்கத்த. சௌக்கியமா இருக்கீங்க? உங்க கூட பேச மாட்டேன். ஒரு வாரம் வெளியே இருக்கல. அதான் நான் நேர்லயே வந்துட்டேன். சரி, வாங்க. கலா சாகித்யே சாகித்யே மில்கா ஹே. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியம். இந்த ஊர்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா. அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் பரவாயில்லை. ரொம்ப பிரமாதம். உள்ள போமா. हमारे ஏன் சார் देश का இவங்க इतिहास உங்க சொந்தக்காரங்களா சார்? திருச்சியில இருந்து வந்திருக்காங்களா? என்ன ஜெயா இது? உங்க தாத்தாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆளை கான்டாக்ட் பிடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. யார் இவங்க? ஒருத்தர் பேர் ராஜேந்திர, இன்னொருத்தர் பேர் வெங்கட். ஒருத்தர் ஹிந்தி கத்துக்க வந்திருக்காரு, இன்னொருத்தர் குஸ்தி கத்துக்க வந்திருக்காரு. இப்படி அடி வாங்குறதை விட சும்மா இருக்கலாம். யாருடைய ருக்மணியா? அட அடையாளமே தெரியல, என்ன விட தடியா இருக்கியே. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா, ருக்மணி அக்காக்கு இங்க நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சு. இனிமே இங்க தான் இருக்க போறா. உனக்கு பேச துணைக்கு ஆள் கிடைச்சாச்சு. ஏமா காபி சாப்பிட்டியா? ஏன்டி காப்பி போட்டு கொடுத்தியா? இல்ல, பேசிட்டு இருந்தேன். பேச்சுக்கு ஆள் கிடைச்சா போது பேசிட்டே இருப்பியா? இருமா காப்பி போட்டு கொண்டு வரேன். நீ ஏப்பா கையில வச்சு நிக்கிற, கீழே வைக்க வையன். இது யாருது? எங்க அத்தை. அலுப்பு. நல்லா தூங்கட்டும். இவங்க உங்க சொந்தக்காரங்களா? ஆமா, திருச்சியில இருந்து வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டு ருக்மணி அக்கா. ருக்மணி அக்காங்களா? வணக்கங்க. நான் என் பேர் பழனிசாமி, ஏத்து வீட்டுல தான் இருக்கிறேன். என்ன பத்தி சொன்னீங்களா? சொல்லல. அப்புறமா சொல்லுங்க, அப்புறமா சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வருவேன். எல்லா வீட்லயும் நான் தான் உதவியா இருப்பேன். உட்காருங்க. பரவாயில்ல. சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறமா வரேன். போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. யாரடி இது புது கிராக்கி? அவர்தான் சொன்னாரே, பேர் பழனிசாமி, எதிர்த்த வீடுன்னு. பாவம், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு. உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? இல்ல, பழனிசாமி, வெங்கட், ராஜேந்திரன் இந்த 3 பசங்களோட வயசை பார்க்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கமா? அப்படின்னா? நான் இங்க தானே இருக்க போறேன். இன்னும் 2-3 நாள்ல கரெக்டா சொல்லிடுறேன். வாங்க வெங்கடண்ணே. என்னடா என்ன? இப்பதான் துணியை கொடுத்துட்டு வர்றேன். அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு. அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவு அரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கிறாங்க. தாத்தா டீ கடைக்கு போயிருக்கிறாரு. உரம்புறைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை, அவங்க கூட வீட்டுல இல்ல. ஆக இந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இருக்குது. இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனசை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. போங்க. நிஜமா வீட்டுல ஒருத்தர் இல்லையே? சத்தியமா யாரும் இல்ல. இன்னும் லேட் பண்ணீங்க உங்களுக்கு வயசாயிடும். ஆமா. இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாத்தியா லெட்டர்? இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த புண்ணையில கொடுத்துட்டு தான் போறேன். போங்க, சீக்கிரம் போங்க. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். போங்க போங்க. லவ் லெட்டர் கொண்டு போறேன். பேட்டா செருப்பு விழ போதோ, அவை சப்பல் விழ போதோ, அவன் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. நம்ம வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க. நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். அவ்வளவுதாங்க. என்ன கலாட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு, உங்க மாதிரின்னு பாருங்களேன். அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான். எம்மாரின்னு பாருங்களேன். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் உண்டாயிடுச்சுங்க. இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய கலாட்டுங்க. இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க லவ்னு சொன்ன உடனே எனக்கு திருச்சி ஞாபகம் வந்துச்சு. திருச்சியா? திருச்சியில என்னங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரி தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அசல் உங்கள மாதிரி ரொம்ப அடக்கமா இருப்பான். ஒரு நாள் இந்த ராஸ்கல் என்ன பண்ணா தெரியுமா? என்னங்க பண்ணா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க? நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. சைலண்டா கால இருக்கிற செருப்பை கழட்டி பலார் பலார் நாளை விட்டேன். என்ன பேச மாட்டீங்க? நான் செஞ்சது கரெக்டானே?
கரெக்ட் தாங்க, ஆனா தப்புங்க. என்ன தப்பு? சொல்லுங்க, என்ன தப்பு? நீங்க ஜெயகாந்தன் சாரோட சமூகம் என்பது 4 பேர் இந்த புத்தகத்துல இருக்கு. அந்த கதையை படிச்சிருக்கீங்களா? இல்ல. அந்த கதையிலங்க ஒரு ஸ்கூல் வருது. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். அந்த பொண்ணு என்ன பண்றா? அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர்ட்ட கொடுத்தான். அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்பாங்க? 4 ஆள அரைஞ்சு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சாரை கவனிக்கணும். அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு. அது எப்படி? ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கானா, அது எவ்வளவு பெரிய தப்பு. அது எப்படி மன்னிக்கலாம்? கரெக்ட்டுங்க. இப்படிதான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அதுக்கு ஜெயகாந்தன் சார் என்ன தெரியுமா விளக்கம் தர்றாருங்க? ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரிகமாக வெளியிட்டிருக்கிறான். அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணைவியாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவளது சமூகத்தை கேட்கிறான். அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம், அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரிகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம், இல்ல கிழிச்சு போட்டுடலாம். அதை விட்டுட்டு 4 பேருக்கு முன்னால செருப்பு அடிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய பாவங்க. கரெக்ட் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் அந்த பையன் 4 பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால் அடிச்சு நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது. பரவாயில்ல விடுங்க. இனிமேல் யாராச்சும் மாதிரி லெட்டர் கொடுத்தா செருப்பால் அடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால் அடிக்க மாட்டேன். அது போதுங்க. இந்தாங்க. அவசரப்பட்டு கிழிச்சிடாதீங்க. அப்படி கிழிச்சாலும் பரவாயில்ல, வீட்டுல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நான் வரேன். வணக்கங்க. ஹலோ, வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி இருப்பானே, அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்டுங்களா? இல்ல கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட்
பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை சட்டை விட கருப்பு சட்டை தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. சட்டை கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்போ வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரிய பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பை பை. Bye. See you. see you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இங்க கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட தான் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. என்கிட்ட யாரும் பேசல, அதனால நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்ல போறேன். நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். பாவம், ரொம்ப கோச்சிட்டார் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ஓகே ராஸ்கல், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, நான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான் சத்தியமா செக்கமா மேல. என்ன செக்கமா? செக்கமா என்ன என்ன? அம்மா என்னடா டேய், செக்கமா செக்கமா ராணா பட்டனி என்ன செக்கமா? செக்கமா என்ன செக்கமா? 25 ரூபாய் செக்கமா. செக்கமா, இவனை இன்னைக்கு போற இப்படி நிப்பாட்டி வைக்கணும் தாயே. ஓம் ரீம் காளி மாகாளி. நினைப்பு வந்து அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். ஐயோ, அடியாது, ஒவ்வொரு அடியும் தொம்மு 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 தொம்மு. 3 பேரும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதை சாங்ஷன் பண்ணலாம்னு இருக்க? என்ன, யாரை செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க 3 பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த 3 பேரும் எங்க வீட்டுல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த 3 பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்டை காணும் துணியை காணும்னு இடத்த காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மணி அக்கா, இது வரைக்கும் வேணும்னா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம். ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒண்ணும் அவங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, என் கூட பழகுவாங்க. சரி, இது வேணும் நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த 3 பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றேனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு.
நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தான் கரெக்டா 5 மணிக்கு வந்தேன். காலையில இருந்து நான் இங்கதாங்க இருக்கேன். நீங்க 3 பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க. உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அதனால உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் என்னை கெடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்க. என்ன பாச்சி, தலையில எல்லாம் ஒரு கட்டா இருக்க. என்ன பாச்சி, பாருங்கக்கா, உட்காருங்க. என்ன பாச்சி, என்ன நடந்தது? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க, கேளுங்க. மீதி அவரே விளக்கமா சொல்லுவாரு. நான் வர்றேன். அப்பா, என்ன பாச்சி? காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேனம்மா, வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன். வீதியில இருந்து நம்ம சந்து மோன திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து 4 கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்னும் செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. ஐயோ, உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோட தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல, வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, என்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திரம்மா. ராஜேந்திரனா? அவர் எப்ப உங்களை அடிச்சாரு? நான் அதைத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா. காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா. தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து 4 கல் எடுத்து சர்ரு சர்ருன்னு அடிச்சிட்டாம்மா. அப்பா, ஐயோ, அப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. போங்க. திருச்சி இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, அம்மா, ஐயோ, என்ன என்ன தாத்தாச்சி, என்ன எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. மெதுவா வாங்க. காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வர போகும்போது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே. உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? ஏம்மா, நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என் சிஷியன் வெங்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான். சார், எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனேன். நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தான். என்னடான்னு கேட்டேன். வைட்டமின் ஏ அப்படின்னா. உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டேம்மா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருக்குன்னு சுத்தி மயக்கமாகி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பார்த்தா பாலடைஞ்ச வீடு. அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? என்னடா இதெல்லாம்? குருவே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. ஐயோ, அம்மா, ஐயோ, அம்மா, என்னை எப்படி சித்திரமா பண்ணி இருப்பேன்? ஐயோ, 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 அதனாலடி வர்றாரு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு போட்டான். எலும்புகளான்னு ஒரு மாவா போச்சு. ஏமா, கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா, நீங்க போய் படுங்க. யார் உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. கொப்பனா? டேய், இது பண்ணிட்டு கட்லோட்டு கீழே இருங்கடா, நான் படுக்கணும். ஏமா, அவனும் கட்டு கட்டி இருப்பான் இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி, நீங்க ஐயோ அம்மா, ஐயோ. என்னக்கா இது? அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன பண்ண சொல்ற? சீன் அப்படி. இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பாத்தியா? ஆமா, பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க. அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க. அந்த ஆள் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன்.
அம்மா வழியில யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க. ஜெயா, என்னப்பா? இங்க வாமா. பேப்பர் பாத்தியா? நான் காலையில சிந்துபாத் கதை படிச்சிட்டேன். அது இல்லம்மா, இங்க பாத்தியா? யாருன்னு தெரியுதா? இது யாருடைய போட்டோ? நல்லா உத்து பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்லப்பா. நல்லா பாருமா. திருச்சியில இவனை நீ அடிக்கடி பார்த்திருப்ப. ஞாபகம் இல்லப்பா. இவன் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட். இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? 1 வருடம், ஒரே 1 வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியாரன். இவன் என்கிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சான். அப்படின்னு 12 உயிரெழுத்துக்களை நான் தான் இவனுக்கு சொல்லி கொடுத்தேன். 1 2 இல்லம்மா, 12 உயிரெழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிரெழுத்துக்களை சொல்லி தந்திராவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்னை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நல்ல பிளேடுன்னு சொன்னேன். புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம்னு சொல்ற. ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பற்களுடையதாக இருக்கும், பிளேடுக்கு பற்கள் கிடையாது. ஒரே சீராக நேர்கோட்டில். ஜெயா, நன்றி ஜெயா. என்னங்க, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் அவங்கள காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா? உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிற லவ் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான்மா என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பார்னு
அடையாளம் சொன்னீங்கன்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்க என் ஸ்டூடெண்ட் தான் மேல் படிப்புக்காக இந்த காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு டமாஸ் பத்தியா போண்டா வாங்க போறா, போண்டா கட்டி கொடுத்த மாதிரி இந்த பேப்பரு, இந்த பேப்பர்ல உன்னை அப்படியே போட்டோ பிடிச்சு போட்டிருக்கான். இத பாரு. தமாஷாக்கல என்ன போட்டா பிடிச்சு போட்டுக்கணும். ஒருக்கா சினிமாவில் ஆயிட்டு கொடுக்க கூப்பிட போறானோ. நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளு. ஏண்டா கஸ்மாலம், இது நான் இல்ல. நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளுதான். ஏண்டா இது மெய்யால நான் இல்ல. வாத்தியார அந்த சொந்த ஒரு திருச்சி வாத்தியார மேல்நாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போய்க்கிறான். அதான் மேல்நாட்டு பயணம் சொல்லி பேப்பர்ல போட்டு வாத்தியார, பயப்படாத. சொன்னா நம்ப வாத்தியார, இந்த ஆளு கோட்டு சூட்டு நாம லுங்கிச்சிப்பா, இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, ஏண்டா எனக்கு ஒரு சின்ன டவுட், இது மெய்யாளமே வேற ஆளா இல்ல என்ன புடிச்சு கொடுத்தா பிரைஸ் கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா? வாத்தியார தைரியமா இரு, இது வேற ஆளு, நம்ப, பயப்படாத. அப்ப சரி, இப்ப என்ன பண்றேன், இதை எடுத்து நேரா வீட்டுக்கு போய் நம்ம கூத்தியா கிட்ட காட்டி நான் சினிமாவில் நடிக்க வரும்னு சொல்லிக்க போறேன். நம்பிக்குவா என்ன படிக்க தெரியாது பாரு. அப்ப நான் வரேன். என்னடா என்ன? சாரி சார், போட்டோவை பார்த்துட்டே வந்தேன், தெரியாம பட்டுச்சு. நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியுமா? தெரியுமாடா நீ யார்கிட்ட மோதிக்கின? தெரியாது? மெய்யால தெரியாது? தெரியாது சார். தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். சரி போ. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சார் இல்ல, இவன் போலீஸ் ஜிஆரி போறதுமா ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிக்கினே வரான். சாத்துங்க. நம்ம பழனிசாமி இங்க கடை வந்த மாட்டினா. பழனிசாமி என்னடாச்சு? யார் அவங்களா? எதுக்கு அவங்க நடிச்சாங்க? அவங்க எல்லாம் இந்த வழியா தானே போறாங்க. ஆமா, இந்த வழியா தான் போறாங்க. என்ன விடுங்க, நான் அவங்க கிட்ட போறேன். அவங்கள அடிச்சாங்க சொல்ற, அவங்க முன்னாடி எதுக்குடா போற? யார் அவன்? எதுக்கு அவன் அடிச்சான் சொல்றா? எதுக்கு அவனை அடிச்சாங்க? எனக்கு அப்படியே கொலை எல்லாம் நடுங்கி போச்சு. இதே போட்டாவ அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன ஃபாலோ பண்ணினே வந்தாமா. சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு ஜிஐடியே தான். நல்ல வேலை தப்பிச்சுக்கணும் வாத்தியார. வாத்தியார வாத்தியார அங்க பாரு. வச்சிருக்கியடா? பண்ண மாப்பிள்ளையோட கீது வாத்தியார. சமாதானம் வாத்தியார, வெள்ளை கொடி காட்டுறான். சமாதானம்.
ஒத்தையில வர்றான் பாவம், பக்கத்துல வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன? சரி. சார், உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? இந்த கதை தானே வேணாங்கிறது. தனியா கூட்டின்னு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, சபையிலே சொல்லு. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை, அதான். நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு. என்ன நான் சொல்றது? சொல்லு சார். ஜெயா தங்கமான பொண்ணு சார். கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார். தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க. எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார், ப்ளீஸ். என்னடா அது புச்சாக்குது? ஜெயாங்கிறான், கண்ணாலங்கிறான், என்னதான் கட்டிக்குங்கிறான், ஒரே குழப்பமாக்குதா? யார் பாரு ஜெயா? ஹிந்தி பண்டிட் பொண்ணு சார். ஒரு நாள் நைட் சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார். அந்த பொண்ணு தான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. பாரு, நீ நினைக்கிறாள் நான் இல்லப்பா, நீ ஆள் மாறி வந்துட்டுப்பா. பாத்தியார, நீ சும்மா இரு, நீ இங்கே இருப்பா. அப்பா நகரு. எதுக்குடா எங்க நகருங்கிற? பாத்தியார, அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு, அந்த ஆளு இந்த பொண்ணை கெடுத்திருக்கான். இவன் நீதான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு. இட்டா வந்து என்னடா பண்றது? எம்மா நாளைக்கு தான் சாராய பிசினஸ் பண்றது. பெருசா ஏதாவது பிசினஸ் பண்ண வேணா. இந்த பொண்ணை அரேபியாவுக்கு அனுப்பிச்சு அங்க வித்து விடுவோம். அரேபியாவா? அது எங்கடா இருக்கு? பண்டலூர் தாண்டனா சுங்குவார் சத்தனா. அங்க போய் விசாரிச்சா அரேபியா எங்க கீதுன்னு சொல்லிட்டு போறாங்க. பாரு, அந்த பொண்ணை இட்டா சொல்றதா என் பொறுப்பு, விக்கிறது உன் பொறுப்பு. சரி சரி, நட நட. இத பாருப்பா, நான் அந்த பொண்ணை கண்ணாலம் கட்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஊரறிய கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன். அந்த பொண்ணை இங்க கூட்டின்னு வா, நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்கனா வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். இந்த பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா இட்டுக்கணும் வா சார். அந்த பொண்ணு தனியா வீட்டை விட்டு வர சொன்னா வராது சார். அதெல்லாம் இங்க பேசப்படாது. இட்டுக்கணும் வாழ்னா வரணும், இல்லாங்காட்டி வாத்தியார் வரமாட்டார். என்னன்ற? சரி சார். அந்த பொண்ணு எங்க இட்டுக்கிட்டு வர்றது? எங்கடா இட்டுன்னு வர சொல்றது? இந்த வார என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸாகவே வைத்திருக்க நினைத்தேன். ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது. அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மற்றவை நேரில். அன்பு காதலி ஜெயா. என்ன லவ் லெட்டரா? அதானே? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஜெயா, ஒரு வயசு பொண்ணு, மொட்டை மாடி, பாத்ரூமு, கணத்தடி, கொல்லப்புறம் இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்சகட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமாக்கா, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் அலையிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன். இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது? இல்ல இல்ல, இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துல கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க கூடாது. அங்க நாங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்கணும். உங்களை பார்த்துதான் சிரிச்சேன். என்ன பாத்துங்களா? ஏன் உங்களை எதுக்கு இங்க தனியா கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? பயப்படாதீங்க, படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க. நீ சொல்றத பார்க்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு. அது வேற யாரும் பார்க்க கூடாது, நான் மட்டும்தான் ரசிக்கணும். என்னங்க? வணக்கங்க. நீங்க ஏதோ பேசிட்டு இருக்காப்ளுக்கு, நான் வேணா போயிட்டு அப்புறம் வர்றேன். இல்ல இல்ல, நீங்க பேசுங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. வரட்டுமா ஜெயா? இதோ பாருங்க, நீங்க இப்பவே என் கூட வர்றீங்க. வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்.
எங்க? அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு. இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். எதுக்கு? உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். நீங்க எனக்கு காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு. கிடையவே கிடையாது. உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு. கிடையாதுங்கிறேன். நீங்க எனக்கு காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு. இல்ல, என் அதிசயம் தான் பெருசு. சரி, நமக்குள்ள தகராறு இருக்கு, வெளியே போய் பேசிக்குவோம். நடங்க நடங்க. நல்லா வேகமா அடியா. அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா? பாத்தி வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. அதை சொல்லத்தான் அடிச்சு புரண்டு ஒடியாரியாக்கும். யோ சோமாரி, நாம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அரேபியா போறோம், கோட்டு சூட்டு போட்டு வாயான்னு சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறியே, நல்லாவா இருக்குது? சரிதான்ப்பா. பேண்ட்ல போய் இருக்கிறதெல்லாம் நீங்க பிராஜின்னு வச்சீங்க. எனக்கு வெறும் கோட்டு லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. ஏண்டா சோமாரிங்களா, நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும்? இந்த கோட்டு பேண்ட் எனக்கு நல்லா வராக்குது. இப்பதான் வந்தாரு ஐசா கில்லாடி கணக்கா கீரணி. என்னடா டேய், வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? போடா, பொண்ணு வந்தாச்சா? பாத்தி வருதான்னு பாரு போ. என்னங்கடா ஓட பெரிய பேஜாரா போச்சு. போடா. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வந்துட்டான் வந்துட்டான். கதகதன்னு போய் சத்தப்படாதீங்க, எல்லாரும் கம்மனு இருங்க. நாங்க 2 பேரும் போய் பார்த்து பேசிட்டு வர்றோம். யோ, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிரு. அடே, சக்கரத்துல காத்திருக்க அமுத்தி அமுத்தி பார்த்து வைடா. நட பத்தியார, நட நட. ஸ்டார்ட் பண்றா. வணக்கம் சார். வணக்கம். இதுதான் ஜெயா. பரவாயில்லையே, சொன்ன டயத்தை கரெக்டா கூட்டியாந்துட்டேன். நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்துப்பாரு. தெரியல? அவர்தான் என் மச்சின. உங்க மச்சின? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துட்டாருன்னு சொன்னியே, அவர்தான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும். இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத. இப்ப அவர் திரும்பிட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. சார், பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். இருங்க இருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் இங்க வாங்க. வாத்தியார, பொண்ணு போடா சோக்கா கீரா வாத்தியார. அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு 5000மோ 10,000மோ தேர். ஏடா அரேபியாவுக்கு அனுப்பாம பேசாம நானே கடலை கட்டிட்டா எப்படா இருக்கும்? இந்த சபலம் தானே வேணாங்கிறது, நமக்கு துட்டுதான் முக்கியம் வாத்தியார. சத்தியமா சொல்றேன், என்னை யாரும் கெடுக்கவே இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உங்களை தான் லவ் பண்ணேன். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? சரி சரி, நல்லா அதை கண்ணத்தோட எனக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. நீ விட்டுருவனா? என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டேல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போலாம். வா. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சான். நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதை கெடுத்துட்டேன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார். இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு 6 மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிரு. போயிட்டு வரோம். இல்லடா, ஜெயா என்ன லவ் பண்ணுது. ஜெயா என்ன லவ் பண்ணுது. இதை படிச்சுவாங்க தெரியும். ஜெயா என்னடாச்சு? ஜெயா நிஜமா இந்த லெட்டர் ஜெயா நினைச்சா? ஆமாண்டா, ஜெயா என்ன சின்சியரா லவ் பண்ணுது. நான் அது தெரியா முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பாரு பாரு, கார்ல ரவுடிங்க ஜெயாவை கடத்திட்டு போறாங்க பாரு. சீக்கிரம் சீக்கிரம்.
டேய் என்னங்கடா டே என்னடா என்னாச்சுடா என்னடா ஆச்சு என்னமோ தெரியலடா திடீர்னு ஆஃப் ஆயி போச்சு வண்டி பாரு டேய் என்னாச்சு சீக்கிரம் பாரு என்னன்னு என்னடா நல்லா தானே வந்துட்டு இருந்தது ஸ்டார்ட் பண்ணு டேய் சீக்கிரம் டே என்னடா இது நல்ல நேரத்துல உணர்ந்து இப்படி நிறுத்திட்டா இவன் வண்டி எப்பவும் இப்படிதான் சமையல் ஸ்டார்ட் ஆகாது நல்லா அடிடா தப்பா நினைச்சுக்காத பழனிசாமி, நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுங்களை பாக்குறது வழக்கம். அதான் பஸ் ஸ்டாப்பை பார்த்த உடனே பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் நின்று போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாண்டா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். போறாங்க அருவு கட்டவனே. அப்படின்னா இப்ப பஸ் ஸ்டாண்டோட ஸ்கூட்டர் நகராதா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்சம் வர்றேன். விடுங்கப்பா, எந்தப்பா போறீங்க? விடுங்கப்பா. ஆமா அட விடுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணு. என்ன விடுங்கப்பா. கை கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போமா. என்னப்பா இது? எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமா தான் செய்யணும். அங்க செக் போஸ்ட், அங்க போலீஸ்கார வர நிக்கிறான். என்கிட்ட லைசன்ஸ் வர கிடையாது, அதனால தான் தாண்டி வந்தேன். குட்டா, அவன் எதை செஞ்சாலும் காரியமா தான் செய்வான். இப்ப காரங்க நிக்கிறீங்க, என்ன பண்றது? ஒன்னும் பயப்பட வேண்டாம், கார் இந்த வழியா தான் வரும், இங்க வச்சு மடக்கிடுவோம். என்னது? பொண்ணு சார். பொண்ணுக்கு என்ன? பைத்தியம் சார். பொண்ணு எங்க கொண்டு போறீங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சார். ஐ சி. ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? அரேபியாவுல கீது சார். டிரைவர், லாங் ஜேர்னி போறீங்க, பார்த்து நிதானமா போங்க. தேங்க்ஸ் சார். சரி, அங்க பாரு, கார் அந்த பக்கம் திருப்பா. திருப்படா சீக்கிரம். இந்த வேகத்துல போனா ஐஸ் போறது வண்டி வெயிட். ஐஸ் பாத்து ஐஸ். அந்த பொண்ணு வேற தொலை விழுதுப்பா. இல்ல இறங்கி நானும் தள்ளட்டுமா? ஏண்டா, அரியாபாக்கு வழி தெரியுமாடா உனக்கு? இல்ல ஆட்டோட விசாரிச்சுக்கலாம். விடு விடுறா விடுறா விடுறா, சீக்கிரம் விடுறா. கார் இந்த ரூட்ல தான் போயிருக்கு. விடு விடு. விசாரிப்பா. ஏப்பா அரேபியாவுக்கு எப்படி போறது? எந்த அரேபியா? சவுத்தா நார்த்தா? ஏன்டா எந்த அரேபியா கேக்குறது? பக்கத்துல இருக்கிற அரபியாவை கேளுப்பா. பக்கத்து அரேபியா வழி சொல்லுப்பா. இப்படி சோத்தாங்காய் பக்கம் போய் பீச்சாங்காய் பக்கம் திரும்பினா அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஈச்ச மரம் இருக்கு. அங்க இருந்து நேரா புறப்பட்டீங்கன்னா நேரா அரேபியா தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. விடு வாத்தியாரே, விடு விடு விடு. கூட்டுக்காரங்க பின்னாடியே தொட்டிக்கிட்டே வர்றாங்க. மெயின்டோட போனா மாட்டிக்குவோம். தோட்டத்து பக்கம் திருப்பு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண வாத்தியாரே. பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸ்டார்ட் ஆகற என்னாச்சு? இப்படி என்ன இறங்கி பாரு. நல்ல நேரத்துல இப்படி காலம் வரைத்த. டேய், அவளை பத்திரமா பாத்துக்கல. அடிக்கிறப்பா, இதை பிடிங்கப்பா. என்ன வச்சாரா? என்னாச்சு? இதுக்கு தான் பெரிய பிசினஸ் போனா பெரிய கார் எடுத்து வரணும். இந்த டப்பா கார்ல எடுத்து வந்தா இப்படித்தான். வாத்தியாரே, பெட்ரோல் இல்ல வாத்தியாரே. பெட்ரோல் இல்லையா? காலையில தான் அரேபியா போனன்னு 15 லிட்டர் பெட்ரோல் அடிக்க சொல்லி அவன்கிட்ட காசு கொடுத்தேன். யாருகிட்ட? அவன் தான் நம்ம தடியன் கிட்ட. கேளவன. அடே குண்டா, டேய் உண்மையை சொல்லு. பெட்ரோல் துட்டு என்னடா பண்ண நீ? பெட்ரோல் போட்டு நீ அதுல போட்டுனப்பா. பேசாத, கொண்டு விடுவேன். சொல்லுடா, பெட்ரோல் போட்டு நீ. சொல்றப்பா, அரேபியா போறோம், திரும்பி வர போறோமோ இல்லையோ, அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ, அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணியை பெட்ரோல் காசுக்கு எடுத்து சாப்பிட்டப்பா. போடாங்கோப்ப ஆழ்வார். டேய், வராங்க. இந்த நேரத்துல போய் தாராள பண்ணிட்டு அவங்க பின்னால ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம காரை மறைச்சாகணும். எப்படி? சரி, அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி அதை காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி, டேய் இறங்கி காரை தள்ளிட்டு வாங்கடா. இறங்குடா. விடுடா, வேகமா விடு. வேகமா போ. டேய், கூட்டம் வரா போறீங்களா? அவங்க வரானுங்க. அந்த பக்கம் போடுறேன். மூடு. அட நாங்க எப்படிப்பா மூச்சு விடுறது? டேய், நீ கொஞ்ச நேரம் மூச்சு விட வேண்டிய பரவாயில்ல. அப்படியே கம்மன் உள்ள உட்காந்துறேன். சரியா மூடுறேன். அந்த பக்கம் மூடு. நிறுத்துறா. என்னடா சார்? கார் டயரோட தாடை இந்த இடத்துல நின்னுடுச்சு. இதை தாண்டி கார் போகல.
அநேகமா கார் இந்த ஏரியால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கொஞ்சம் தூரம் தேடி பாரு. பாருடே, கார் இப்படிதான் போயிருக்குது. டயர் போன ரூட் தெரியுது பாருடா. வாடா. வா. என்னடா ஒண்ணு காணோம்? ஐடியா பண்ணும்போது பேசாம இருடே. என்னடா யோசனை பண்ற? ஐடியா பண்ணும்போது பேசாம இருங்க. அடி வாங்கிக்காத, பேசாம இரு. வாங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். டேய், என்னமோ போம்புன்னு சத்தம் கட்டுது இல்ல? டேய், ஆரண்டா. ஐ, டேய், நான் ஒரு தடவை